श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते नारायणि नमोस्तुते। हरि ओम तत्सत्। நாடு முழுசா இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடுற வைகுண்ட ஏகாதசி அம்பாளுடைய நாமங்களன்னு அர்த்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கருத்து சொல்லி அந்த கருத்து எவ்வளோ பொருத்தமாக இருக்குமோ இன்றைக்கி நம்ம அம்பாளுடைய நாமங்களை பார்க்குறதுக்கு பார்க்குறோம். வைகுண்ட ஏகாதசி பொதுவாக மாதத்தில் ஒரு வாட்டி ஏகாதசி வரும், மறுபடியும் 15 நாளுக்கு அப்புறம் ஒரு வாட்டி வரும். ஸோ இந்த மாதிரி அப்படி வர ஏகாதசி விரதம் நிறைய பேர் செய்வாங்க, உபவாசம் இருக்கிறது. அப்புறம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது ரொம்ப முக்கியமான விரதம், நிறைய பேர் கூட பண்ணணும். அதில் வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் இது சிறப்பாக வைகுண்ட ஏகாதசி அனி சொல்லப்படுறது. இது எல்லாத்துக்கும் கருத்து ஒன்று தான். அந்த வைகுண்டமனே அர்த்தத்தினை எடுத்துக்கிட்ட விகுண்டம் இல்லாத இடம், அது டெரிவேஷன் டிக்ஷனரி எப்படி எடுத்தால் கூட குண்டம் குழி பள்ளம் டிஃபரன்சஸ் வேற்றுமை எங்கே இல்லையோ அது வைகுண்டம். அது அப்போது ஒரு இடமா, அது எங்கே இருக்குமா, இதெல்லாம் புராணங்களுக்குள்ளே சொல்லப்பட்டால் கூட கடைசியாக அது எல்லாத்துடைய கருத்து வேதாந்தத்துடைய கருத்து எடுத்து பார்க்கும்போது வேதாந்த கருத்துன்னா உண்மையான நிஜமான சத்தியம்னு அர்த்தம். வேதாந்தம்னா அது பேசுகிறவங்களுக்கு வேறு யாரோ, பக்தி பண்ணுறவங்களுக்கு வேறு யாரோ அப்படியெல்லாம் கிடையாது. அப்போது அந்த வைகுண்டம் అనేది அப்படி விசாரணை செய்யும்போது பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வைகுண்டன் என்ன அங்கே நவுன ஒரு ஆணா பண்ணியாச்சு, பெருமாள்னு சொன்ன மாதிரி வைகுண்டன் வைகுண்டவாசன் அப்படி இல்லை. அது என்னென்னா பரம்பொருள் பரமாத்மா. அந்த பரமாத்மா ஒரு ஜீவாத்மா கூட பரமாத்மா தான், ஒரு சரீரத்தில் இருக்கிறது அதே தான். ஏன்னா சத்தியம் பரமாத்மா பரமார்த்தம் ஒன்றா தான் இருக்கணும், பலதாக இருக்க முடியாது இல்லையா. அப்போது அந்த வைகுண்டம் நான் தான் ஆத்மரூபமாக எனக்கு தோணுறதே உணர்வு இருக்கே, நானுன்னு அதுதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிக்க விடாமல் செய்கிற இங்கே ஏகாதச தடங்கள் இருக்கு. ஏகாதசி 11 10 + 1 ஏகா + தச ஏகாதச. 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்களும் ப்ளஸ் மனசு மொத்தம் 11. இந்த 11க்கு அதிபதியாக இருந்து யாருனால இந்த 11 வேலை செய்கிறதோ, யார் இந்த 11 எட்டி பார்க்குறானோ அது வைகுண்டன். வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டர் ஜெண்டர் சொன்னால் கூட தப்பு கிடையாது. ஏன்னா பிரம்மன் நியூட்டர் ஜெண்டர் தான். ஏன்னா அங்கே ஆண் பெண் இல்லை, பேதம் இல்லை. அப்போது 11 இந்த ಇಂದ್ರಿಯಗಳು ಮನಸ್ಸು ಏಕಾದಶ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಕಟ್ಟುಪಡಿಸಿಟ್ಟು
அதுக்கு பின்னாடி அதிஷ்டானமாக இருக்கிற ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதுதான். அப்போது ஒரு மாதம் ஏகாதசி பண்ணுறோமோ இல்லையோ, இல்லைன்னா வேறு ஏதோ விரதம் பண்ணுறோமோ, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்புறம் இந்த 12 மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது உனக்கு திருஷ்டி உள்ளக்கு போகிறதா, இல்லை இந்த இந்திரியங்கள் மனசுலே மாட்டிருக்கியா பார்த்துக்கோ அப்படின்னு ஸ்பெஷலாக வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி ஒன்று பெரியோர்கள் வச்சாங்க. அது எவ்வளவோ பிரபலமாக நல்ல மக்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு பக்தி எல்லாம். இன்றைக்கி பார்த்தேன் கோவில்களுக்கிட்ட க்யூவில் எத்தனையோ மணி நேரம் காத்துட்டு இருப்பாங்க. சாதாரண நிலையிலன்னு இன்னும் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ கோவிட்னால கொஞ்சம் அப்படி கம்மி இருக்குது. ஆனால் பெரிய இடத்துல ஸ்ரீரங்கம், திருமலை இந்த மாதிரி இடத்துல எத்தனையோ மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஸோ அது வெயிட் பண்ணி அப்படி பண்ணுறது பெரிய தபஸ் அது. ஸோ அந்த நம்பிக்கை அது வளர்ந்து கடைசியில் அவனும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு, ஓ இதுதான் வைகுண்டமா, இதுதான் ஏகாதசா, அதுக்காகயா, அப்போ அது ஏதாவது நான் பண்ணுறானா சும்மா உபவாசம்னு சொல்லிட்டு அதன் இப்படி கோவில்லையே சுற்றிட்டுருக்கானா, அப்போ விஷயம் புரிஞ்சுக்கல நான் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆந்திரிகமாக மெக்கானிக்கலான்னு அவன் சிந்தனை பண்ணணும். ஸோ அந்த வகையிலோ அந்த வைகுண்டத்துடைய அர்த்தத்தினே அந்த ஏகாதசி அர்த்தத்தினே சொல்கிற ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம அம்பாளுடைய நாமங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் இன்றைக்கி அந்த கருத்து சொல்லி அது இது கூட நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டு நாமங்களையும் பார்ப்போம். கடந்த சத்சங்கத்தில் 125வது நாமம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 125 ஷர்மதாயினி அనే நாமத்தின் முடித்தோம். இப்போது அதுக்கு பிறகு 43வது ஸ்லோகத்தினை நம்ம தொடங்கணும். 43வது ஸ்லோகம் படிக்கிறேன், திருப்பி சொல்லுங்க. शांकरी श्रीकरी साध्वीं शरश्चंद्र निभानना शातोदरी शांतिमती निराधारा निरंजना. இந்த ஸ்லோகத்தில் 126வது நாமம் வந்து அம்பாளுக்கு ஷாங்கரி அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடப்படுறது. ஷம் கரோதி இது சிவா. ஷம்மன்ன ஹாப்பினஸ்ஸு, ஷர்மான்னு ஹாப்பினஸ்ன்னு சொன்னோம். ஸோ ஒரு அர்த்தம் வந்து சங்கரனுடைய பாரிய மனைவினால் அர்த்தாங்கினால் ஷாங்கரி. அப்புறம் ஷங்கரோதி இது சிவா, சங்கரா. ஃபிமினேனா சொல்லும் போது ஷாங்கரி, ஷம்கரோதி இது ஷாங்கரி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது எல்லாருக்கும் சந்தோஷத்தினை கொடுக்கறது. எப்படிப்பட்ட சந்தோஷம்? மெட்டீரியல் ஹாப்பினஸ்ஸு எவ்வளவோ நிறைய பேர்கிட்ட இருக்கு. நாஸ்திகனாக இருந்தவனுக்கு இருக்கு, வேறு மதத்தில் இருக்கிறவங்கக்கிட்டையும் இருக்கு. துபாயில் மக்கள்கிட்ட இருக்கிற பணம் நம்மக்கிட்ட இருக்கு. அங்கே தான் அவன் பாத்ரூம் எல்லாம் கோல்டில் பண்ணி வச்சுருக்கான்னா, சமுத்திரத்துக்கு அடியில் போய் ஹோட்டல் கட்டியிருக்கானாமா சொன்னார் நிறைய வாட்டி. அப்போது எல்லா ஹாப்பினஸ்ன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ எல்லாம் வசதியாக இருந்து ஹாப்பியாக இருக்கணும். அப்போ வசதி நிறைய பேர்கிட்ட இருக்கே, ஆனால் போய் கேட்கணும் ஹாப்பினஸ் இருக்கானே, இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன், இனிமேல் குறைய வராமல் இருக்கா, நிலகுலையாத சந்தோஷமாக ஹாப்பியாகவே இருக்கீங்களான்னா அப்படி யாருமே இல்லை லோகத்தில். அப்போது இதே தான் திரும்பி எது தெரிஞ்சுக்கிட்டால் மனுஷனுக்கு பூர்ணமான திருப்தி, சந்தோஷம், ஆனந்தம், செக்யூரிட்டி, சாந்தி, சுகம், ரட்சணை கிடைக்குமோ அவனுடைய ஸ்வரூபத்தின் அவனை தெரிஞ்சுக்கணும்.
சங்கரி வேறே இல்லை, சங்கரன் வேறே இல்லை. சங்கரி சங்கர ரெண்டு வார்த்தை ஆத்மனை பற்றி தான் சொல்கிறதே, வைகுண்டனை பற்றி தான் சொல்கிறதே. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ கதை விட்றாரு, இப்போ அந்த கதை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு இந்த கதை அப்படி நினச்சிக்கிட்ட நமக்கு தான் நஷ்டம். இது சத்தியம், இது சத்தியம் மக்களே, அன்பர்களே. ஓகே, சாங்கரி. அப்புறம் ஆத்மா, இப்போது சங்கரி சங்கரான்னு ஆத்மான்னு சொல்லிட்டோம். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ஸ்ருதி என்ன சொல்லியிருக்கேன், அது தெரிஞ்சுக்கணும், சொல்லியிருக்கோம். நம்ம இது மட்டுமே படிக்கலையே, நம்ம வேறு வேதாந்தம் சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறோம். அங்கே வந்து ஆனந்தோ ஆனந்தம்னு சொல்லப்பட்டது. பிரம்மன் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம். அனந்தம்னு ஆனந்தந்தான் பிரம்மா. அப்போ பூர்ண ஆனந்தம் ஆத்மாவில் தான் இருக்கு, அது நானே தான். அதனால் நான் வெளியிலோ தேட வேண்டியதில்லை. அப்போது இந்த சங்கரி ரூபத்தில் இருக்கிற சாங்கரி அவளை தெரிஞ்சுக்கிட்ட, ஆத்மானை தெரிஞ்சுக்கிட்ட, ஆத்மா சர்வம் கொடுக்கும். பூர்ண ரக்ஷணா, பூர்ண சாந்தி, பூர்ண சுகம் ஆத்மானி நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் கிடைக்கும், வேறு கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் வேதாந்த சாஸ்திரத்துடைய ருஷிகளுடைய கருத்து, முடிவு சத்தியம். அதனால் சாங்கரி. அப்புறம் அடுத்த நாம வந்து ஸ்ரீகரி. எப்போ ஆத்மனை தெரிஞ்சுக்கிறோமோ, அம்பாளன்னு வந்து பரமாத்மாவாத பிரம்மனான்னு நினச்சிக்கணும். இனிமேல் வர நாமங்கள் எல்லாம் அப்படி தான். அது நானாகவே இங்கே தோணுறது, நானே உணர்வோடு இருக்குது. ஆனால் அது கூட இந்த உபாதிகள் ஏகாதசனை சேர்த்துட்டா இந்த 11 மொத்தம் 2 பிரித்து சொல்லணும்னா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸன். அந்த உபாதி கூட தாதாத்மியமாகி இதுதான் நான் நினச்சிட்டா போயிடுச்சு சம்சாரம். அந்த 11 இருக்கட்டும், ஆனால் நான் இருந்தால் அதெல்லாம் வேலை செய்கிறது, நான் அது எல்லாத்தையும் உபயோகப்படுத்துகிறேன். நான் இருக்கே, எனக்குள்ள இன்சிடென்டலாக ஒரு சரீரம் காணப்படுறது, சரீரத்தில் நான் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? ஜலமா, கடல் ஜலமா, சமுத்திரமாக நான் இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இன்சிடென்டெல்லாம் எனக்குள்ளதான் அந்த அலை காணப்படுறது. ஓகே, சின்ன சின்ன அலை, பெரிய அலை, குமிழ், சின்ன பபுள் எல்லாம் காணப்படும், ட்ராப்லெட்ஸ் எல்லாம். கரெக்டு தானே? ஆனால் கொஞ்ச நேரம் காணப்படும், அது திரும்பி காணாமல் போகும். காணப்படும் போது ஜலமே தான், அது அலை. காணப்படாமல் போனப்புறம் ஜலமே தான், அலை இல்லவே இல்லை. அப்படி தான் இந்த நாமரூப ஜகத்து, என்னோடய சரீர மனசு வந்து நானே இப்படி பிரகிருத்தோடு கொஞ்சம் அப்படி எல்லாம் காணப்படும். ஆனால் நானாக தான் இருக்கேன். அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாமல் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஸ்ரீகரி. அப்பா இதுதான் சுபம் அப்பா, உனக்கு இதுதான் மங்களம் அப்பா. சுபத்தினை கொடுக்குறவள், பண்ணுறவள். சம்கரோதி சாங்கரி ஸ்ரீகரி. இப்போது ஸ்ரீ என்ன லக்ஷ்மி, ப்ராஸ்பரிட்டின்னு எங்கே இருக்கு? ஆத்ம ஞானத்தில் தான் இருக்கு. அதனால தான் ஞானிகள் மகாத்மர்கள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல், எந்த பொசிஷன்ஸ் ரிலேஷன்ஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த நிலை எல்லா மனிதனும், எல்லா ஜீவனும் அடைய முடியும். அதுக்கு தான் மனுஷ சரீரம்ல தான் இது அடைய முடியும். ஸ்ரீகரி. ஓகே, அளவில்லாதக்கு நிறைய she bestows the riches abundantly. ஆனால் இது ரிச்னஸ் நிஜமாக சொல்லணும்னா
இந்த ஆன்மீக சொத்து, இந்த ஸ்பிரிச்சுவல் வெல்த்து தான் நிஜமான வெல்த்து. அது என்ன ஸ்பிரிச்சுவல் வெல்த்துன்னா என்ன, பலதெல்லாம் இருக்குமா அங்கே, நகை நட்டுற இல்லை அப்படி எல்லாம்னா, அப்போ தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் படித்த மாதிரி அந்த தெய்வ குணங்கள் முதல்ல இருக்கிறதே செல்வம். அதெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த ஆத்மானே பொக்கிஷத்தனை நமக்கு கொடுக்கும். நம்ம தான் ரிசர்வ் பேங்க் ஓனர் ஆகிடும். அப்புறம் வேர்ல்டு பேங்க்கோ ரிசர்வ் பேங்க்கோ. அதனால ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ். சரியா? நம்முடைய வியாபாரிக்க அவசரங்களை நீட்ஸ்ன்னு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தனம் வேணும். ஆனால் அது பூர்ணமான ஃபுல்ஃபில்மெண்ட் நிறைவு இல்லை, குறை இருந்துகிட்டே இருக்கும். அப்போது நம்மளுடைய ஆத்தியாத்மிக நிறைவு பூர்ணத்துவம் தனம் என்னன்னா, அதுதான் இங்கே ஸ்ரீன்னா விவேக வைராக்கியங்கள் கொடுக்கும்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இல்லை சார், எங்களுக்கு வீட்டுக்கு நிறைய ஏதாவது கொடுக்க சொல்லுங்கள் சார். இருக்குல்ல, நிறைய இருக்கு சார், இன்னும் கூட கொஞ்சம் கொடுப்போம். 2 பெட்ரூம் 10ல் ஒரு மாடி கீழே போட்டுட்டு தனி வீடே வச்சுக்கோ. எத்தனை பேருக்கு எல்லா வசதி இருக்கு, வாழ்க்கை சுகமயமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, பயம் இல்லாமல் இருக்கா? அதனால் அது இல்லை, விவேக வைராக்கியந்த ஸ்ரீ. ஓகே, ஸோ விவேக வைராக்கியங்களன்னு குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் சொத்து இருந்தால் அது அந்த மனுஷனுக்கு ஹானி, நஷ்டம் பண்ணும், ஹிதம் இல்லை. அது விவேக வைராக்கியங்கள் இருந்து சொத்து இருந்தாலும் ஒன்றும் பண்ணாத, இருக்கட்டும், அது ஏதோ நல்லதுக்கு உபயோகப்படும், அதே கூட நான் பற்று வச்சுக்கல, அது என்னை பந்தப்படுத்தலை. ஸ்ரீகரி 128. சாத்வி. சாத்வின்னா பொதுவாக பதிவிரதா. பதிவிரதா எப்பயஸ். ஓகே, சகதர்மச்சாரிணி. பாரியாக்கு பேர், எல்லா பாரியும் அப்படி தான் கூப்பிடணும், பதிவிரதா. இங்கே சாத்வியன்னா வேறு விதமான கருத்து என்ன சொல்கிறதுன்னா, இது முன்னாடி பார்க்கும்போதே அம்பாளுடைய சீக்ரெட், அம்பாள்னு பற்றி சிவனுக்கு தப்ப யாருக்கு தெரியாது, அப்படியெல்லாம் பேசியிருக்கோம் சூக்ஷ்ம ஸ்தூல சரீர வர்ணனம் பண்ணும்போது. இப்போ கொஞ்சம் இன்னும் டீப்பாக பார்க்கும்போது சாத்வியன் ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, புராண விஷயமா பிரம்மதேவனுடைய மனைவி பாரியான சரஸ்வதி இருக்கு. ஆனால் லோகத்தில் சரஸ்வதினி நிறைய பேர் பண்டிதர்கள் படித்து அந்த சரஸ்வதினு சுவாதீனம் பண்ணிக்கலாம், வித்யன் அடையலாம், லௌகிக வித்யனை. அப்படின்னா சரஸ்வதி நிறைய பேருக்கு அடிமையாயிடுறான், போகிறான் நிறைய பேர்கிட்ட. ஃபாரினில் படித்தவன்கிட்ட போகிறான், இங்கிலீஷ்காரன் படித்தான் அவங்கக்கிட்ட போகிறான் சரஸ்வதி, இல்லையா? அப்புறம் நம்ம விஷ்ணுவுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் விஷ்ணு சொல்லவே வேண்டாம், நிறைய லக்ஷ்மி எல்லார்கிட்ட போகும், போய் அங்கே கொஞ்சம் செஞ்சலமாகவே இருக்கும், ஆனால் போகும். அதனால் ஒன்றும் படிக்காதவர்கிட்ட இவ்வளோ பணம், இவ்வளோ அக்கிரமம் பண்ணுற அவர்கிட்ட அவ்வளோ பணம், நிறைய ஸ்கேம் இல்லை பண்ணுறான், அந்த இது இல்லை, பணம் அவ்வளோ. லக்ஷ்மி தேவி தெரியாது, அப்படி போகலாமா அவர்கிட்ட? பத்திவிரத்தை இல்லை, தப்பாக எடுத்துக்கூடாது, செஞ்சல சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால. ஆனால் இந்த சங்கர பெருமாள் மகேஸ்வரனுடைய பாரிய மகேஸ்வரி, ஓகே, யாருக்கு கிடைக்காது, எட்டாது, நாட் ஆக்சசபிள் டு ஆல். புரியுதா? இப்போ பிரம்ம வித்யா, பிரம்மஸ்வரூபிணி, சரஸ்வதி வித்யா வேறே. சரஸ்வதி தேவி கூட அம்பாள் தரிசனம் கொடுத்தப்போ அவங்க வீணை வாசிக்கிறது நிறுத்திட்டான்னா இல்லையா? ஓகே, அதனால் வித்யா சரஸ்வதின்னு லோகம்ல தினமும் படிக்கிறோம், அதை பற்றி பெரிய பாராட்டுதல், அப்புறம் அந்த இது என்னது நோபல் ப்ரைஸு, ஓஹோ ஆஹோ எல்லாம்.
என்னது? சும்மா அவித்யா. அது எல்லாமே கூட இக்னோரன்ஸ் இன்னும் வளர்த்தும் தவிர அது எதுவுமே ஆத்ம ஞானம் கொடுக்காது. அப்படிப்பட்ட சரஸ்வதி எனக்கு எதுக்கு? அது வித்யை தான். இப்போ புரியுறதா? பிரம்ம வித்யக்கு நார்மல் வித்யக்கு என்ன வித்தியாசமனே? நம்ம சரஸ்வதிని கூட தாண்டி நீ சும்மா அது என்ன எல்லாம் கொடுத்துட்டு என்னை ஏமாற்றாது. எனக்கு ஃபஸ்ட்டு ரேங்க்கு கோல்டு மெடலை கொடுத்துட்டு நான் இந்த மாட்டுக்கு இங்கே எல்லோரும் கை தட்டிட்டாங்கன்னு அப்புறம் பிரம்ம வித்யக்கு வரமாட்டாங்க. அதனால் வேண்டாம். நான் நேராக பிரம்மஸ்வரூபிணி வேத மாதா கிட்ட போவேன். அதுதான் சாத்வி. புரியுதா? மாகேஸ்வரி. ஸோ தனம், பாண்டித்யம், இது நான் சொன்னதுக்குனால செல்வம் அண்ட் பாண்டித்யம் இது எல்லாரும் எப்படியோ கூட அடையலாம், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணி. ஆனால் இந்த பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம் అనేది கேவலம் ஈஸ்வர கிருபா, குரு கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா இருந்தால் தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரேர் கம்யூனிட்டி என்ன சொல் விஷயத்தினே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு, உணர்றதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்தோம்னா நம்ம எல்லாரும் த கோல்டு மெடலிஸ்ட்டு. கோல்டு மெடலிஸ்ட் எல்லாரும் தாண்டி போயிட்டோம். இது நினச்சாவே அப்படியே ஆனந்தம் பொங்கி வரணும். எனக்கு என்ன குறை இருக்கு, என்ன எப்படியோ நான் என்ன பண்ணான்னு எனக்கே தெரியல. ஆனால் என்னை கொண்டு வந்து இப்படி இது இந்த மார்க்கத்தில் வச்சிருக்கே ஈஸ்வரா, இதில் வந்து கவர்ந்து புகாமல் உழாமல் என்னை பிடிச்சி அப்படியே கொண்டு போப்பான். அப்போது அவர் பண்ண வேண்டியது பண்ணிட்டார். இப்போ கண்ணுக்கு நேராக சாஸ்திரத்தினே ஆச்சாரிய குருவுன்னு கொடுத்தாரு. இப்போது அது பார்த்துக்கிட்டு அதுதான் ரெண்டு பக்கம் ரெண்டு கைக்கு சப்போர்ட், ரெண்டு விங்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போகணும். ஞானம் அடையணும், ஞான பரவி ஆகணும். அதனால் இங்கே சாத்வி நாமம் கொடுக்கப்பட்டது. 129 ஷரஷ்சந்திர நிபானனா. இங்கே திரும்பி கொஞ்சம் எக்ஜெக்டிவ் விசேஷனம் கொடுத்துட்டு இன்னும் நம்ம பூர்ணமான வேதாந்த பதங்களுக்குள்ளே வரல. 44 வரப்போகிறோம். ஷரஷ்சந்திர, ஷரத் காலத்தில் அந்த சந்திரனு ஒரு ஒரு மாதத்தில் ஒரு சந்திரனுடைய காந்தி வித்தியாசமாக இருக்கும். அதை கவனிக்கணும். எல்லா பௌர்ணமி தனித்தனியாக பார்க்கணும், அப்போ தான் தெரியும். அந்த வெயில் காலத்தில் வர அந்த சில பௌர்ணமி வந்து சந்திரன் இவ்வளோ பெருசாக ரொம்ப ஒரு மாதிரி கம்பீரமாக அப்படி இருப்பார். சரஷ்சந்திரன்னா இது நம்ம கிருஷ்ணர் வந்து ராசலீலை நடத்துறதுக்கு அந்த பௌர்ணமி ஊதினார், அது சரஷ்சந்திரன். சரத் ரித்து, சரத்காலம் வந்துச்சு. அதனால் மறுபடியும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறாரா? இல்லை. ஓகே. சம்திங் கீச்சன் சவுண்டு வந்துடுது. இல்லை சம்திங் அது இப்போ எனக்கு கூட வாய்ஸ் வந்து அது ஏதோ ஒரு இது இருக்கு, வேறு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், பார்க்கலாம், அப்புறம் ஏதாவது ஆகிடும். நாராயணா. சரஷ்சந்த் காலத்தில் இருக்கிற சந்திரனுடைய காந்தி எப்படி பிரகாசிக்கிறதோ அம்பாளுடைய முகம் வந்து அப்படி பிரகாசிக்கிறதாமா. இது வந்து சும்மா அப்படி கூட சொல்ல முடியாது ஆக்சுவலாக. சந்திரன் என்ன நமக்கு பார்க்கலாம் எல்லாரும். ஸோ அப்படி பார்த்து நினச்சி ஆஹா அப்படின்னு இது எல்லாம் பிரகிருதியில் எல்லாமே பார்க்கணும். பலதெல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கும் இல்லையா? எது பார்த்தா கூட பிறகு ஒரு புஷ்பம் விகசிக்கிறது, ஒரு கலர் ஃப்ளவர், குழந்தை சிரிக்கிறது என்ன, பறவை கூறுறது என்ன, அப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே இதோடைய சக்தி பின்னாடி இருக்க அம்பாளுன்னு நினச்சிக்கணும். ஸோ அந்த விதமாக இங்கே ஒரு விசேஷனம். ஓகே. ஆனால் சந்திரனுடைய முக காந்தி ஒரு மாதம் மாறும் காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த ஆத்மான்னு சொல்லப்படுற அம்பாளுடைய தேஜஸ் முகம் வந்து அந்த காந்தி மாறுமான்னா அது அப்படி மாறாது.
ஆனால் ஜஸ்ட் ஒரு விசேஷணத்துக்காக தான் சரஷ்சந்திர நிபானனா. அடுத்தது 130 ஷாதோதரி. ஓகே, அப்படின்னு சொன்னால் ரொம்ப மெலிசான வேஸ்ட் இடுப்பு. திடீர்னு எதேதோ சொல்லி எங்கெங்கே ஒரு மாதிரி இருக்கேன். என்ன அப்படி எல்லாமே வேதாந்தமே அப்படி சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாமங்கள் கொஞ்சம் திரும்பி கீழே ஷாதோதரி. ஓகே, இன்னொரு அர்த்தம் அவருக்கு சொல்லுங்க போய், அது வால்யூம் குறைக்க சொல்லுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அங்கே இருக்கு ப்ளீஸ். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இது ஒரு இதுமாக இருக்கு, ரொம்ப ஸ்லிம் வேஸ்ட். ஓகே, வெஸ்ட் போர்ஷன் அப்படி இடுப்பு இருக்கிறான்னு இது பற்றி சொல்லும் போது வேறே கூட நம்ம பேசியிருக்கோம், குண்டலினி, மெலிசா, மின்னல், அதெல்லாம். ஆனால் இங்கே ஷத உதரி அப்படி எடுத்துக்கலாம். ஷத 100 கணக்கில். அப்படின்னா 100 ஆயிரக்கணக்கில் குகைகள் இருக்கிற ஹிமவத் பர்வதம், ஹிமாலய பர்வதம், ஹிமவானுடைய புத்திரி. ஓகே, சத உதரம் இருக்கிற பெரிய ஹிமாலய பர்வதமாக, அதில் நிறைய குகைகள் இருக்கு. அவருடைய மகளாக பிறந்ததுனால ஷாதோதரி. சரியா? அப்படின்னா ஹிமவத் புத்திரி, ஹைமவதி, பார்வதி அணி அர்த்தம். புரிஞ்சுதா? அப்புறம் அப்படி இருக்கிற அவளை அடுத்த நாம சாந்திமதி. ஓகே, சாந்திமதி. இங்கிருந்து அத்வைத நிர்குண உபாசனைக்கு தகுந்த வார்த்தைகள் எல்லாம் வருது. 44 இன்னும் வரும். இங்கிருந்து கூட தொடங்கிச்சுன்னு வச்சுக்கணும். ஓகே, சாந்திமதி ஞாபகம் வச்சுக்கோங்க. 130 நிதித்தியாசனம், வேதாந்திக் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு வார்த்தை அவ்வளோதான். சாந்திமதி அப்படின்னா நிறைய அவள் சாந்தியாக இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் மத்தியன்னா மைண்டு, ஹூஸ் மைண்ட் இஸ் வெரி பீஸ்ஃபுல். ஆத்மలో పీస్, శాంతి అనేది என்ன இருக்கு? ஆத்ம சாந்திக்கு அசாந்திக்கு அதீதமானதே. ஸோ சாந்தி மத்தியன்னா எந்த சாந்தஸ்வரூபமான ஆத்மாவுக்கு ஒரு பேர் சாந்தி. உபனிஷத்து கொடுக்குற பேர் சாந்தோயம் ஆத்மா, சாந்தா அயம் ஆத்மா, சாந்தி சமிருத்தம் அமிர்தம் அப்படின்னு கூட தைத்திரி உபனிஷத்து சொல்லுது. அதனால் அப்படிப்பட்ட சாந்தி ரூபிணியாக இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மானு சிந்திக்கிற மதி. ஏன்னா ஆத்மలో மதி கிடையாது, ஆத்மలో மைண்ட் இல்லை. மைண்ட் అనేది பிரகிருதியில் இருக்கு. பிரகிருதி கூட தாதாத்மியமான ஜீவனுக்கு தான் இருக்குது மைண்டு. பிரதிபிம்பலத்தில் தான் மைண்ட் இருக்கு. அப்போது அந்த சாந்தி ரூபமான ஆத்மா இந்த சின்ன சின்ன பிரதிபிம்பமாக காணப்படுற மைண்டில் கூட சாந்தினை உருவாக்கும். எப்போ? ஆத்மனு சிந்தனை பண்ண, லோகத்தினை பற்றி சிந்தனை பண்ண கிடையாது. சம்சாரம் வளரும், சாந்தி வராது. இல்லை, அப்படிப்பட்ட ஆத்மா சகுன ரூபமாக அம்பாள், தாயார், இப்படி தேவி, இப்படி எல்லாம் நினச்சி நம்ம வழிபட்டு பக்தி பண்ணிட்டு அவங்கள பற்றி பாடிட்டே இருந்த, நினச்சிட்டே இருந்த, பூஜை செஞ்சுட்டு இருந்த என்ன ஆகுமுன்னா, அப்படிப்பட்ட தயா, கருணா, அப்படி எல்லா குணங்களும் நிறைஞ்சி இருக்கிற அம்பாள் நம்ம செய்கிற இந்த சின்ன சின்ன வாழ்க்கையில் தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு, ஓகே, நம்மளே சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு நமக்கு கைட் பண்ணுவான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 2 விதமாக சொல்லியிருக்கேன், ஆத்தியாத்மிக பரமாகவும் கொஞ்சம் பக்தி லௌகிக பரமாகவும். ஓகே, ஸோ இந்த உலகத்தாய் அம்பாள்னு சொல்கிறோமோ, ஆத்மானு சொல்கிறோமோ, இவங்களுடைய மெயின் எய்ம் என்னன்னு சொன்னால்
அந்த அல்டிமேட் ஹாப்பினஸ், பிரம்மானந்தம் பரமசுகதம், அது கொடுக்கறது தான் இவங்களுடைய நோக்கம். ஓகே, அதனால நம்ம தவிர அப்படி ஆத்மனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னது சார் வரும்? காசு வருமா? கொசு கிடைக்குமா? காசு. ஆத்ம ஞானம் படிக்கணும், நீங்கள் சத்சங்கத்துக்கு வரும், கொசு பாருங்க சார் எத்தனை இருக்கு. ஆத்ம ஞானம் சாந்தின்னு கொடுக்கும். எப்படிப்பட்ட சாந்தி? பிரசாந்தி கொடுக்கும். இனிமேல் சாந்திக்காக எங்கேயுமே தேட மாட்டா, யாருக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். உன் சரீரம் நம்பி கூட சாந்தி கிடையாது, உன்னை மனசு நம்பியே உனக்கு சாந்தி கிடையாது, ஆத்மனை நம்ம. அப்போ சாந்தி அது உள்ளிருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சாதனை பண்ணி, சிந்தனை பண்ணி, விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி அம்பாளுடைய பேர் சாந்திமதி. அடுத்தது நிராதார. அதனால் சாந்திமத்தின்னா அம்பாளுக்கு கூட அப்பப்போ சாந்தி வருமா போகுமா? புராணம் கதைகள் பார்த்தா ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா கதை எடுத்த புராணம் எடுத்தால் நம்மளுக்கு கூட அங்கேயும் சம்சாரம் இருக்கு, சரியா? அங்கேயும் சம்சாரம் இருக்கு. அப்போது ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. அம்பாளுக்கு அங்கே தக்ஷ யக்னம், தக்ஷபுத்திரியாக பிறக்கும்போது அங்கே ஒரு கோபம் வந்துச்சு, அப்படியெல்லாம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த காமதேவனுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இப்படியெல்லாம் கதையில் சம்சாரம் இருக்கு புராண கதைக்குள்ள. ஆனால் அங்கே அப்புறம் கூட அங்கே வேதாந்தமும் ஆத்ம ஞானம் இருக்கு. ஓகே, அப்போ சிவனுடைய வாக்கியங்கள் எப்படி இருக்கு, சிவன் எப்படி இருந்தார், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அதனால் கதையாகவே பார்த்தா நமக்கு பிரயோஜனப்படாது. ஸோ நிராதார, எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் சர்வத்துக்கு ஆதாரம் இருக்கு. ஆத்மா சர்வத்துக்கு ஆதாரம் இருக்கு. என்னென்ன பார்க்குறோமோ, இத்தனை புவனம் பிரம்மாண்டம்னு சொல்கிறோமோ, 14 லோகங்கள் எல்லாத்துக்கும் ஆத்மா சப்போர்ட்டாக இருக்கு. ஆனால் பிரம்மன் ஆத்மாவுக்கு ஏதாவது இன்னொரு சப்போர்ட் இருக்கான்னா கிடையாது. காரணரகித காரணம், சர்வ காரியங்களுக்கு காரணம். ஆனால் அந்த காரணத்துக்கு இன்னொரு காரணம் இல்லை. நிராதாரா அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால, சரி. ஸோ நிர்குண உபாசனையில் அப்படி சிந்தனை பண்ணணும். உபாசனை என்னமோ திரும்பி உட்கார்ந்து பூஜை கீஜை கிடையாது, மானசிக சிந்தனை விசாரணை தான். தத்துவ வேதாந்த விசாரணையில் இந்த பதங்கள் எல்லாமே நமக்கு இங்கே நிறைய கிடைக்கும். உபனிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு லிஸ்ட்டு வரும் இல்லையா, பகவத்கீதையில் வரும். இதுதான் மனசில் ஓடிட்டே இருக்கணும். அடுத்தது 133 நிரஞ்சனா. நிரஞ்சனான்னா எப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட்டு இல்லை. அஞ்சனான்னா அழுக்கு மலினம், கண்ணுக்கு வச்சுற மைக்கு பேர் அஞ்சனம். அதனால கேர்ள்ஸுக்கு நல்லா பேர் வைப்பாங்க நிரஞ்சனா அப்படின்னு. இங்கே அர்த்தம் என்னன்னா அன்அட்டாச்டு. 3 குணங்களோ 3 காலங்களோ இந்த 3 அணி இருக்கிற அவஸ்தைகளோ எதுக்கு கூட அட்டாச்மெண்ட் பந்தம் இல்லாமல் ஆத்மா இருக்கேன். எப்படி இருக்கேன்? சதுர்த்தமாக இருக்கேன், துரியமாக இருக்கேன். மாண்டூக்கிய பாஷை அங்கங்கே வரும். இங்கே மாண்டூக்கியத்துடைய தொடர்பு உத்தவகீதத்தில் வந்துட்டுருக்கேன், இங்கேயும் வந்துட்டுருக்கேன். நிரஞ்சனா. அப்படிப்பட்ட யோக வாசிஷ்டத்தில் இதுக்கு அட்டாச்மெண்ட்டு அப்படின்னா என்னென்னா, ராகத்தினால மனசு எது அடைஞ்சு சந்தோஷம் அடையிறதோ ராகத்தினால, அப்புறம் எது உட்டி போனதுனால, பிகாஸ் ஆஃப் கெய்னிங் விச் அண்ட் பிகாஸ் ஆஃப் லூசிங் விச், உட்டி போனதுக்கப்புறம் என்னாகும், அந்த மனசில் துக்கம் கோபம் வருதோ அதுக்கு பேர் அட்டாச்மெண்ட். ஆமாம், ரெண்டும். அதனால் லௌகிக்க இந்திரிய சரீர சுகம் ஏதாவது வந்துடுதுன்னான்னு அதே அட்டாச்மெண்ட்டு தான். ஏதாவது போயிடுச்சுன்னாலும் துக்கப்படுறது அதே அட்டாச்மெண்ட்டு தான். ஓகே, ஸோ அதனால்
அது எதுவுமே இல்லாமல் இருக்கிறார். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ரஞ்சனா అనేதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். மனசுன்னு ரஞ்சிம்ப செய்கிறது, ஆனந்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். இங்கே ஆஷான்னு அர்த்தம். ஒரு மீனிங் வந்து ரஞ்சனா அண்ணா ஆஷை, ஆசை. அப்போது இப்படிப்பட்ட ஆசைன்னா ரஞ்சனா அஞ்சனா. அது ஆசை தான் மனசில் அழுக்கு, மை. அப்படிப்பட்ட ஆசை இல்லாதவள் நீர் அஞ்சனா. ஆத்மல எந்த ஆசையும் கிடையாது இல்லையா, ஆசையே கிடையாது. அதனால தான் ரஞ்சனி நிரஞ்சனி மனோரஞ்சனி சிவ ரஞ்சனி அப்படின்னு அம்மாவோட ஒரு பாடை. 44வது ஸ்லோகம். நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்கலா சாந்த நிஷ்காமா நிருபப்ளவா. ஸோ அந்த சாந்தி மத்தியிலிருந்து இப்போது வர நாமங்கள் எல்லாமே ரொம்ப கான்டெம்ப்ளேட்டிவ், வேதாந்தத்தின்னு ருச்சிச்சு ரசித்து கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையில் போனால் அப்படியே 1 மணி நேரம் ஆகிடும், அப்படி இருக்கும். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டி பார்ப்போம். 134வது நாமம் நிர்லேபா. மேலே நிரஞ்சனா, இந்த நிர்லேபா ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஆக்சுவலி. லேபனம், லேபனம்னா மேலே பூசுறது, ஏதாவது ஆயின்ட்மெண்ட் பூசிட்டோம், மஞ்சள் பூசிட்டோம், அதுக்கு பேர் லேபனம். ஏதாவது பூசுறது சரீரத்துக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து அப்படி அழுக்கு. அப்போது அப்படிப்பட்ட எந்த லேபனம் இல்லை. அப்போ நிரஞ்சனவனே அர்த்தமே தான் இங்கே. ஆனால் இங்கே வந்து அங்கே வந்து அட்டாச்மெண்ட்டு பற்றில் இல்லாதவள்னு சொன்னோம். இங்கே வந்து இங்கே அழுக்கு இல்லாதவன் எடுத்துக்கிறோம். ஓகே, அங்கே டிசைர்னு சொல்லி சொன்னோம். இங்கே வந்து இம்ப்யூரிட்டிஸ், ஃப்ரீ ஃப்ரம் த இம்ப்யூரிட்டிஸ், ஃப்ரீ ஃப்ரம் த அட்டாச்மெண்ட். அங்கே அப்படி எடுத்துக்கும் போதும் இதுக்கு உதாரணம் எந்த அழுக்கு இல்லாத சுத்தமான வஸ்து இந்த லோகத்தில்னா என்னோட ஸ்வரூபந்தான். வேறு எங்கேயுமே சுத்தம் இல்லை. ஆத்மதான் விசுத்தம், விசேஷேன சுத்தமாக இருக்கேன். அதுக்கு வந்து பொதுவாக இந்த தாமரை பூ மட்டும் இல்லை, தாமரை அந்த தண்டுலேருந்து பார்த்தா அது பிறந்தது, வளருது, இருக்கிறது எல்லாமே, பூ வந்து விகசித்து எல்லாம் ஆகிற வரைக்கும், அது எல்லாமே இறந்து போகிற வரைக்கும் அந்த அழுக்கு பாய்ச்சி பிடிச்ச களிமண்ணோடு இருக்கிற அந்த பாண்டில் தான், அந்த இடத்துல தான் அது வளரும். ஆனால் எத்தனை பெருமை அதுக்கு. அன்றைக்கி போன வாரம் சொன்னோம் இல்லையா, அந்த சில்க்கு, காஸ்ட்லியஸ்ட் சில்க், அது இலை இவ்வளோ வருஷம் அப்படி இருக்கும். அப்போ தவளை வந்து அது மேலே ரெஸ்ட் எடுத்துக்கும், குட்டி குட்டி தவளை எல்லாம். அது நமக்கு அடிக்கடி கடிக்கிறது இல்லை, கடிச்சதுன்னு அது டிஃபனுக்கு எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாம். மேபி அந்த பக்கம் பிக்னிக் போகிறவங்கள அந்த குளம் அப்படி பக்கத்தில், ஆனால் இறங்கக்கூடாது அதில் தெரியாமல், பழக்கம் இல்லாத. நிறைய லீச்சு கீச்சு எல்லாம் இருக்கும், பாம்பு இருக்கும். எப்படி அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. அது பழக்கம் இருந்து அது மெயின்டைன் பண்ணுறவங்கள தான் போக முடியும். மொத்தத்தில் இவ்வளோ பெரிய இலை இருக்கும். அப்போ தாமரை பூ பற்றி சொல்லணுமா, இப்படிப்பட்ட அந்த எப்படி அது. ஆனால் இந்த அழுக்கு, மண், ஜலமும் எதுவுமே ஒட்டுக்கலை. ஒரு சொட்டு தண்ணி ஊட்டிட்டா பட்டா அந்த பூவுடைய ரெக்க மேலேயும் நிற்காது, இலை மேலேயும் நிற்காது. அதுலேருந்து எடுத்தாச்சுன்னா அப்படியே எதுவுமே ஒட்டுக்காத மாதிரி இருக்கும், க்ளீனே பண்ண வேண்டியதில்லை. அதனால பியூர் கான்ஷியஸ்னஸ், நிர்லேபமாக இருக்கிற வஸ்து ஒன்று வந்து சுத்த ஆத்ம சைத்தன்யம் மட்டும். அது எப்படின்னா, இப்போ உதாரணம் சொன்ன மாதிரி, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த அசோசியேஷன் வித் த பிரகிருதி கூட தான் இருக்கேன். இப்போது நானு சொல்லு, ஆத்மானு சொல்லு, அதை தான் தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன விட
எதில் இருந்து எப்படி சொல்லி கிளாஸில் இப்படி சவரணம் பண்ணுறேன், இதோ இந்த மாம்ச பிண்டமான இந்த சரீரம் வச்சு, இந்த காது வச்சுட்டு, இந்த இந்திரியம் வச்சு தான் கேட்குறேன். பிரகிருதி வச்சுக்கிட்டு தான் வேலை பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நம்ம ரெண்டு சேர்ந்து தான் எப்பவுமே இருக்கும். நான் व्यक्तமாகணும்னு இந்த பிரகிருதி சரீரம் இருக்கணும். அதனால பிரகிருத்தோட சம்பந்தம் இருந்தால் கூட அன்கண்டாமினேட்டட். சரியா? இதுக்கு பகவான் கீதையில் சொல்கிறார், நமாம் கர்மாணி லிம்பந்தி, லிம்பதி லேபனம், அதில் நிர்லேபனம், லிம்பதி. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா. நான் எல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட சிருஷ்டி பண்ணுறேன், அது பண்ணுறேன்றாங்க. நான் எதுவுமே பண்ணல. எந்த கர்மம் செஞ்சுட்டு இருந்தால் கூட, அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட எந்த கர்மம் என்ன தொடவே இல்லை. அப்புறம் அது கர்மத்தினால் வர கர்ம பல ஸ்பிருஹே எனக்கு இல்லை. கர்ம பலம் என்ன ஆகுமோ என்ன வருது, நத்திங் டூயிங். ஆனால் சிம்பிளி ஐ வில் ஆக்ட். அதனால தான் அது லீலா. அதனால் இங்கே கூட ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ஆத்திரப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது, நிம்மதி ஆயிடும். ரிலாக்ஸ் மேன், ரிலாக்ஸ். ஓகே, நிர்லேபா. கர்ம பலத்து மேலே ஆசை இல்லாதனால எந்த கர்ம பந்திக்காது. அதுதானே கர்மயோகத்துடைய சித்தாந்தம். அடுத்த நாமம் நிர்மலா. இவ்வளோ சொன்னதே போதும். அவங்களுக்கு சரியாக இன்னொரு பேர் கொடுக்குறோமே, நிறைய பேர் லோகத்தில் வச்சுக்கிட்டு எப்படியாவது நான் ஒரு நாளைக்கு நிர்மலமான ஆத்மானு தெரிஞ்சுக்குவானா பேர் வச்சு நிர்மலா பேர். ஆனால் மனசு ஃபுல்லி அழுக்கு, ஒரே ராகத்வேஷ மயம். நிர்மலா அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த, மேலே ரெண்டு சேர்ந்து எடுத்துக்கணும். இங்கே மலம் என்னன்னா அக்ஞானம். ஓகே, அக்ஞானம் இஸ் த மலம். அது என்ன எதுக்கு காரணமாக இருக்கு? எர்ரருக்கு காரணமாக இருக்கு. எர்ரர், அக்ஞானம், அத்தியாசம். ஓகே, முதல்ல அக்ஞானம் வரும், அதுக்கப்புறம் பல தவறுகள் வரும். ஸோ அந்த எர்ரர் இருக்கு. எது பற்றி எர்ரரு, எது பற்றி அக்ஞானம் இருக்குன்னா, ஜீவன் என்னன்னு தெரியல, ஈஸ்வரன் பற்றியும் தெரியலன்னா பரவாயில்ல, ஆனால் என்னமோ வேறே மாதிரி நினச்சிக்கிறோம், எர்ரர். அப்புறம் ஜகத்து பற்றி தெரியல. அதுதான் வேதாந்தத்தில் ட்ரைபாடு 3 டிஸ்கஷன்ஸ் என்னன்னா, ஜீவ ஜெகத் ஈஸ்வரா. த ஹோல் பகவத்கீதா ஆல்சோ டாக்கிங் அபவுட் தட் 6 அத்தியாயங்கள் அதுதான் பேசுறது. ஸோ அதனால் பொதுவாக மலம் 3 ரகமாக சொல்லப்படுறது. ஒன்று ஆணவ மலம்னு, இது தமிழில் கூட சைவ சித்தாந்தத்தில் அவங்க பேசுவாங்க. அது சம்ஸ்கிருத பதம் தான், ஆணவ மலம். அப்படின்னா ப்ரைமல் இக்னோரன்ஸ்னு அர்த்தம். ஆணனது அணுவில் வந்துச்சு. அணுன்னா பவர்ஃபுல் தானே அணு, அத டாட். பட் அத ப்ரைமல் இக்னோரன்ஸ் ஆர் மூலா வித்யா, இன்னொரு நாமம் வருது அப்புறம் அம்பாளுக்கு. அப்படின்னு அர்த்தம். அவித்யான்னா அங்கே நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஞானம்னு கிடையாது என்றார் சுவாமிஜி. என்ன புரிஞ்சுக்கணும்? அவித்யான்னா அபூர்ண வித்யா இஸ் கால்ட் அவித்யா, ஹாஃப் நாலேஜ். ஓகே, என்ன ஞானம் இல்லாமல் எங்கே போகும்? ஞானத்தோடு இருக்கிறவன் தான் இந்த சரீரத்தில் இருந்து அஜ்ஞானியாக பிஹேவ் பண்ணுறான். அப்போ பாதியாக இருக்கான் இல்லையா? அதனால் நாட் ஃபுல்லி நோயிங் த நேச்சர் ஆஃப் த செல்ஃப் இஸ் கால்டு அவித்யா, ஆணவமலம். அதனால் அஜ்ஞானம் இஸ் ஈக்குவல் டு அபூர்ண ஜானம், பூர்ணமாக இல்லை அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொல்கிற 3 நாமங்கள் ஆன்வமலம்னு உங்களுக்கு தமிழில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பேதமலம்னு இன்னொன்று சொல்லப்படுறது. அப்படின்னா இன்னொரு அதுக்கு பேர் மாயிக மலம், இல்லைன்னா பேதம். அப்புறம் அந்த எர்ரரில் வர பேதங்கள் இருக்குது பாரு, அது ஒரு மலம். இது வேற்றுமை பார்க்கறது, பலது சத்தியம், இதோ அது எதுன்னு பார்க்குறது, இதெல்லாம் இருக்குது. டியூயாலிட்டின்னு பார்க்குறது, டிஃபரன்ஸ்ன்னு பார்க்குறது. அப்போது ஆத்மா அனாத்மான்னு 2ஆக பார்க்குறது. அனாத்மா இல்லவே இல்லை, டியூயாலிட்டி இல்லவே இல்லை. அடுத்தது 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, கார்மிக பலம் மலம், கார்மிக மலம், ஆன்வமலம், பேதமலம், கார்மிக மலம்.
அப்படின்னா கர்மத்தினால் வர சேர்க்குற அழுக்கு, எந்த கர்மம் செஞ்சாலும் பந்தம், அந்த பந்தத்துக்கு பேர் மலம். அது புண்ணிய கர்மையா பாப கர்மான்னு அது இல்லை கிடையாது, எதை பண்ணாலும் சரி பாண்டேஜ். ஓகே, அதனால் கர்மா என்ன உருவாக்கும்? காமத்தின் காம கர்ம ஜென்ம, இது சைக்கிள். ஜென்ம கர்ம காமம் திரும்பி திரும்பி போயிட்டு இருக்கும். ஸோ காம கர்ம ஜென்ம இது எதுவுமே இல்லாத ரஹிதமாக இருக்கிற ஆத்மா, அதுதான் அம்பாள் தேவிக்கு பேருங்க. சரியா? அப்புறம் இதில் சகலம் நிஷ்கலமனே, சகல சகலமன ஆலன் இல்லை, சகல கலையோடு கூட இருக்கிறது, டிஃபரன்சஸோடு இருக்கிறது, பேதத்தோடு இருக்கிறது, சகுணமாக இருக்கிறது. நிஷ்கலம் பேதம் இல்லாமல் நிர்குணமாக இருக்கிறது, ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. நான் இப்போ சொல்கிற இந்த 3 மலம் வார்த்தை இதெல்லாம் இந்த தேவி புராணங்களுக்குள்ள தந்திர சாஸ்திரங்கள் அப்படி வர்றதுனால சகல நிஷ்கலம் தியானம் அவங்க பண்ணுவாங்களாமா. அதுக்கு இந்த சக்கரங்களுக்குள்ளே மூலாதாரன்லேருந்து ஆக்ஞா வரைக்கும் சகல தியானம், கல ஃபேசட்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற உண்மணி, சஹசிராரத்துக்கு நடுவில் உண்மணி, அந்த நிலையிலேருந்து சஹசிராரம் போகிறது நிர்குண தியானம், நிஷ்கல தியானம். இதுக்கு என்ன, இங்கே மலம் பற்றி சொன்னதுனாலையும் இது நிர்மலமனை வார்த்தைக்குனாலையும், அதனால தான் காசி விஸ்வநாத ஸ்தோத்திரம்ல இந்த வார்த்தை வருது. ஓகே, தேஜோமயம் சகுண நிர்குணம் அத்விதீயம் ஆனந்த கந்தம் அபராஜிதம் அப்பிரமேயம். ஒரு நாளைக்கு எடுக்கணும் அர்த்தம், பூர்ண வேதாந்தமாக இருக்குது. இப்போ புரியறது இல்லையா? அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஒரு வார்த்தை தனித்தனியாக. நாகாத்மகம் சகல நிஷ்கல மாத்மரூபம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம். பார்த்தீங்களா, சகல நிஷ்கலம் ஆத்மரூபம். அதுக்கு தான் இவ்வளோ சொன்னால் இந்த நாமத்துக்கு 136 நித்யா. நித்யா கூட நிறைய பேர் கேர்ள்ஸ் லேடிஸுக்கு எட்டர்னல் எப்பவுமே இருக்கிறது. நித்தியமன்ன சத்தியமன் அர்த்தம், சத்தியமன்னா சத்தன் அர்த்தம், சத்தன்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம். அப்படின்னா திரிகால அபாதித்தம், எத் திரிகாலே அப்பி திஷ்டதி அப்படின்னா 3 திரிகாலே அப்பி எத் திஷ்டதி ஆர் திரிகால அபாதித்தம். 3 காலங்களும் இருக்கு, 3 காலங்கள் ஆனால் தொடலை. அதனால் இன்னொன்று நித்யான்னா கொஞ்சம் திரும்பி புராண விஷயமாக சொல்லும்போது இந்த தேவி உடைய ரூபம் ஒரு தினம் கேலண்டர், ஒரு நாள் எவ்ரி ஃபார்ட்நைட் ஹேஸ் காட், அந்த 15 நாளில் ஒரு நாளைக்கு ஒரு நித்திய தேவதை இருக்கு. அவங்கள நித்திய தேவதைகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நித்திய மந்திரங்கள்னு இருக்கு. ஸோ இங்கே அம்பாள் இங்கே நித்யான்னு சொன்னால் இந்த நித்திய தேவதைகளுக்கு, நித்திய மந்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறவள் நித்யா. புரியுதா? அதனால தான் நித்திய நிரந்தர அனந்த அநாதி பூர்ண பிரம்ம சனாதன ஹே ஜகதாதா. இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுது தெரியலே, எத்தனை பேர் கேட்டாங்களோ. ஹே சுக சாந்தி நிகேதனவே. அடுத்த நாமம் 137 நிராகாரா, ரூபம் இல்லாதவள், ஃபார்ம்லெஸ். சரியா? ஆனால் அப்போ எதுக்கு இத்தனை ரூபம் பற்றி வர்ணிச்சிருக்கேன் இவ்வளோ நாளில், 2 மாதமா? அப்படி என்ன, ஒரு எந்த ஆலம்பனம், ஒரு சப்போர்ட் இல்லாமல் மனசு இந்த அப்ட்ராக்டாக இருக்கிற ஆத்மானு சிந்தனை பண்ணும். அப்படி என்ன ரூபம் இல்லை, எதுவுமே இல்லை, அதுக்கு ஒன்று கஷ்டம். அதுக்கு
அதனால் அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிற வரைக்கும் ஆலம்பனத்துக்காக ரூபம் கொடுக்கணும், அதுக்கு கிராஸ் ரூபம் வேணும். அதனால் எந்த ஒரு கிராஸ் ஸ்தூல ரூபம் இல்லாத ஆத்மானை பற்றி தெரிய வைக்கிறதுக்காக ஸ்தூலமான ஒரு விஷயத்தின்னு சொல்லி அப்புறம் அந்த சூக்ஷ்மமான ஆத்மனை தெரிய வைக்கணும். அதனால் ரூபம் கல்பிக்கப்பட்டதே, சரியா? கல்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவி தேவன் இப்படியெல்லாம் பேர் வைக்கிறோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறது ஒரே வஸ்து தான், ஒரே வஸ்து. 138 நிராகுலா. இவ்வளோ ஞானஸ்வரூபிணி இப்படியெல்லாம் இருக்கிறவங்க, எந்த அட்டாச்மெண்ட் இல்லை, எந்த அழுக்கு இல்லை, சுத்தமாக இருக்கிறவளுக்கு அவங்களுக்கு என்ன கவலை? ஆமாம், அவருக்கு என்ன கவலை? பொதுவாக நம்ம சன்னியாசி சுவாமிகளை பார்த்தோம், அவருக்கு என்ன கவலை? பிள்ளையா குட்டியா, வீடா வாசலா? அப்புறம் சுவாமி அவரு கடவுளுக்கு என்ன கஷ்டம்? ஆனால் எந்த கடவுளுடைய புராண ஸ்டோரி எடுங்கோ, அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை கதை. ஒருத்தர் 2-3 பாரியன்னு வச்சுக்கிறாங்க. கிருஷ்ணன் விஷயம் பார்த்தா அப்படி இருக்கு. ஆனால் அப்படி இருந்து கூட மந்தஸ்மிதா ஸ்மித ஸ்மித சுந்தர முகாரவிந்தா பிரஹசன்னிவ பாரத. கீதையிலோ வியாசர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கிருஷ்ணனை சஞ்சயர் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த கிருஷ்ணனை சிரிப்பு முகத்தோடு அளந்துட்டு அர்ஜுனன் கூட பேசுகிறாரு. கீதா உபதேசம், பிரம்மோபதேசம். அதனால் நிராகுலா. பதற்றம் இல்லை, கலர்ச்சி இல்லை, எந்த ஒரு ஆஜிடேஷன் இல்லாத இருக்க நிராகுலா. ஆக்குலம்னா வேவ்ஸு, விரல் பூல்ஸ் வருது. ஓகே. அப்புறம் இதே மாதிரி ஆத்ம ஜானம், ஆத்மஸ்வரூபத்தின் உணர்ந்த ஞானிக்கு அவனு கூட இந்த ஞான நிஷ்டனானப்போ அவனுக்கு எந்த துக்கம் இல்லை. சரீரத்துக்கு துக்கங்கள் வரும், மனசுக்கு கூட துக்கங்கள் வரும், ஆனால் துக்கப்படலை, துக்கி உருவாகலை. அது எப்படிப்பட்ட நிலை? அது சொல்ல முடியாதது. அதனால தான் கீதையிலோ அந்த ஞானினை பற்றி சொல்லும்போதும், இப்போ அம்பாள் நிராகுலாக இருந்தா என்ன, விஷ்ணு சங்கரர் நிராகுலாக இருந்தா என்ன, அவர் சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒன்றும் பார்த்துக்க மாட்டார், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸில் தலையிட மாட்டார். ஞானி அதே நிலை தான். அதுக்கு தான் 2வது அத்தியாயத்தில் சொன்ன ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணங்கள், த குவாலிட்டிஸ் ஆஃப் த மேன் ஆஃப் ஸ்டடி விஸ்டம். துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்புருஹ வீதராக பயக்ரோதः ஸ்திததீஹி முனிருச்சதே. அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே அதான் கடவுளை பற்றி சொல்லும்போதாவது ஞானினை பற்றி சொல்லும்போதாவது அவங்க லோகத்தில் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ராமா அவ்வளோ பெரிய யுத்தம் பண்ணார், ஆனால் ஒன்றும் பண்ணல. கிருஷ்ணர் அவ்வளோ சமஸ்ய பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தார் கடைசி வரைக்கும், ஆனால் எந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்காங்க. அதுதான் ஞான நிலை. அது காட்டுறதுக்கு தான் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அநேக மகாத்மார்கள். அதே மாதிரி தேவி ராட்சசங்களை சம்ஹாரம் பண்ணாங்க, பத்ரகாளி ஆகிட்டாங்க, அப்படி ஆகிட்டாங்க, நாக்கு வெளியில் வச்சுட்டாங்க, ரத்தமாக இப்படி அப்படி என்ன சொன்னால் கூட இதெல்லாம் விகாரங்கள் தான். ஓகே. சமுத்திரத்து நடுவில் போய் பாருங்க எப்படி இருக்கும், அசையாமல் அப்படி கம்பீரமாக இருக்கும். ஆனால் பெரிஃபெரிக்கு வெளியில் வர வர ஓரத்துக்கு கடல் கரை எல்லாம் ஆட்டம் என்னென்னமோ ஆகும். ஸோ அதனால் அந்த விதத்தில் பார்க்கணும். 139 நிர்குணா, எந்த குணமும் இல்லை. எட்ரிபியூட்லெஸ், குணரஹிதம். குணரஹிதம்னா அப்போது பிரம்மம் தான் அதே. பிரம்மனில் தான் குணங்கள் இல்லை, எந்த குணமும் இல்லை. அதனால தான் பிரம்மன் சத்தியம் ஞானம் அனந்தம். ஓகே. அதுக்கப்புறம் பாகவத்திலே இந்த விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் நெகேட் பண்ணதுக்கப்புறம் எது இருக்கின்றது மிச்சம், அந்த சேஷம்தான் சத்தியம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ குணங்கள் இல்லைன்றீங்க, அப்போ கடவுள்கிட்ட கருணா சாகர அப்படின்னு இதெல்லாம் என்னன்னு சொன்னால், அந்த இந்த பாசிட்டிவ் குணங்களாக காணப்படுறது எல்லாமே கூட அம்பாள் கடவுளுக்குள்ள பிரம்மனுக்குள்ள இன்ஹரண்ட் குவாலிட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது, அது இன்ஹரண்ட். இப்போது சுகர் கேனுக்கு வந்து சுகர் குணம் இருக்குது, ஸ்வீட்னஸ், அது பூர்ணமாக அதோடைய முழுசாக அதே இருக்கும்போது அது குணம் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இன்ஹரண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் த பிரம்மன். அதனால தான் சத்தியம் ஞானம் அனந்தம் అనేది வந்து ஆனந்தம் అనేది வந்து இன்ஹரண்ட் குவாலிட்டி. குவாலிட்டின்னு பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லி தான் புரிய வைக்கணும். அடுத்த நாம 140 நிஷ்கலா. எப்போ இங்கே குணங்கள் இல்லைன்னாவே போச்சு, நிர்குணான்னு சொன்னாவே போதும். நிஷ்கலான்னா எந்த பாகங்கள் இல்லை, தேர் இஸ் நோ பார்ட்ஸ். கலான்னா பாட்டுன்னு அர்த்தம். சந்திரகலா, சசிகலா. கலைன்னா அந்த 1வது நாள் சந்திரன், 2வது நாள் சந்திரன், டிஃப்ரெண்ட் சைஸஸ், அந்த பார்ட்ஸுக்கு பேர். அப்போது பிரம்மனில் வந்து எந்த விதமான ஒரு பிரிவு பாகம் எதுவுமே இல்லை, கலைகளே இல்லை, நிஷ்கலா. அதனால தான் நிஷ்கலமாக நிர்விகாரமாக அப்படி இருக்கிறதுனால சாந்தா. பாருங்கள், திரும்பி வார்த்தை வந்துச்சு சாந்தா. அங்கே சாந்தி பதிகன்னு சொன்னோம், இங்கே சாந்தா. அதனால் ஆத்மாதான் சாந்தமான வஸ்து, வேறு எதுவுமே இல்லை. அது நான் தெரிஞ்சுக்கிட்ட இனிமேல் சாந்தி எங்கே போகாது. அப்படின்னா அகங்கார ரஹித ஸ்திதி. இப்போ அகங்காரம் இல்லையோ, தூக்கத்தில் ஏன் சாந்தியாக இருக்கு? தூக்கத்தில் இருக்கிற நிம்மதி வேறு எப்பவுமே வருது இல்லையே. முடிச்சிருப்போம் அவ்வளோ நேரம் நினைவுல, ட்ரீமில், சாந்தி இல்லை. அங்கே தூக்கத்திலோ தான் வருது. ஏன்னா அங்கே அகங்காரம் இல்லை. அகங்காரம் எப்போ போய் ஒடுங்கிச்சோ அது அப்போ இல்லை. அகங்காரம் கிளம்பிட்டா திரும்பி துக்கம் வருது. ஸோ அதனால் அகங்கார ரஹித ஸ்திதிக்கு பேர் சாந்தா. அகங்காரம் இல்லைன்னா அங்கே ஆத்மா தான் இருக்குது, அதனால ஆத்மாக்கு சாந்தின்னு பேர், நோ சாரோ. அப்புறம் அங்கே அந்த சாந்தான பேர் கொடுத்தோம். ஆனால் அந்த நிலையில் என்ன இருக்குன்னா, நீ சாந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த சாந்தா பிரசாந்திக்கு அர்த்தம் என்னென்னா, எங்கே துக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசை இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லையோ, ஆசை இல்லையோ, அந்த பர்ஃபெக்ட் ஸ்டேட்டுக்கு பேர் தான் சாந்தா. அதனால தான் நம்ம வந்து இந்த துவந்தங்கள் ரெண்டுத்தையும் நெகேட் பண்ணுறோம். சுக துக்கங்களுக்கு அதீதம். ஓகே, நித்திய அனித்திய అనేది ఇంకా ఏదో కానపడదు, అధిక అతీతం. அப்புறம் சதசத் விலக்ஷணம், ரெண்டுத்துக்கு அதீதம்னா இது எல்லாமே நெகேட் பண்ணோம். அப்படின்னா மனசில் இருக்கிற இந்த எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் பேர் வந்து சாந்தான்னு கொடுத்ததுனால நம்ம வந்து அது ஏதோ சாந்தமாக இருக்கும். அதான் சொல்லுங்க, தூக்கத்தில் வர நிம்மதோ சாந்தி ஏதோ நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியுறதா? நிம்மதியாக இருக்க, சாந்தமாக இருக்க, சுகமாக இருக்க, ஒரு கவலை இல்லாமல் இருக்க. ஏன்? அது எப்படி? உங்கள் பணம் பற்றி ஞாபகம் இல்லையா? பணம் திருடிட்டு போய் திருடன் வந்து போனால் கூட அப்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் துக்கம் வருது. சாந்தா. அதனால தான் மாண்டூக்கியத்தில் இப்போ பார்க்குறோம், சாந்தம் சிவம் அத்வயம். அப்போ சாந்த பதம் அர்த்தம் நல்லா புரிஞ்சுதா? இந்த அளவுக்கு அங்கே சொல்லலை, அங்கே வேறு என்னமோ பேசிட்டோம். இப்போ 2 வாட்டி உடனே வருது. சாந்திமதி சாந்தா. சாந்தம்னா இன்னும் சிந்தனை பண்ண வேண்டியது இருக்கு. அது எதுவும் சும்மா வார்த்தை பீஸ்ன்னு எடுத்துக்கூடாது. அப்புறம் 142 வந்து நிஷ்காம. ஆத்மலோ உண்மையான எனக்கு வந்து எந்த டிசைரும் இல்லை, காமம் இல்லை, நிஷ்காமம். ஏன்னா பூர்ணமாக இருக்கும்போது, அதனால தான் தூக்கத்தில் எந்த டிசைர் இல்லை. அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் எந்த டிசைர் இல்லை, எது பற்றி இல்லை. ஏன்? நான் அங்கே பூர்ணமாக இருக்கேன். ஓ,
அப்போ நான் நினைவுல கூட அந்த பூர்ணத்தை கவனிக்க தெரிஞ்ச நான் படிச்சுக்கிட்டேன். இனிமே அப்போது இந்த டிசைர்ஸ் ஒன்று வந்து ஹாண்ட் பண்ணாத. அதனால அப்படி பிரம்மனுக்கு தேவிக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு. ஞானி விஷயத்தில் கூட அதே விதமாக கீதையில் ரிஃபரன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கு ஆபூரியமாக 2வது அத்தியாயம் முடியும் போது ஒரு லாஸ்ட்டு 3rd கீழே 3வது ஸ்லோகம். ஆபூரியமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத். சமுத்திரத்துக்குள்ளே எத்தனையோ ஜலம் வருது, ஆட் ஆகிட்டே இருக்கிறது. ஆனால் சமுத்திரத்துக்கு ஏதாவது பாரமாக இருக்கா, ஏதாவது தெரியுதா? அது அனந்தமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் இந்த ஞானி கூட அப்படி தான் இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இதே விஷயத்தின் பிருஹதாரண்யகோபனிஷத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்லப்பட்டது, எது பற்றி சொல்கிறேன், இப்படி நிஷ்காமான வார்த்தை பற்றி பஞ்சதசியில் பார்த்தோம். அது அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஆத்மானம் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுஸ்வம் ஜ்வரேத். அது எவ்வளோ பெரிய டிஸ்கஷன் நடந்தது. யாருக்காக யார் அங்கே ஆசைப்படுறதுக்கு இருக்கான் அவன் ஆத்மானு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம்? யாருக்காக என்ன ஆசைப்படுவான்? 143 நிருப்பப்ளவா. என்னோடய டார்கெட்டு 150 மந்திரம் எனக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் அம்பாள் வந்து பின்னாடி இதெல்லாம் கொடுத்துட்டு சமாளிச்சுக்க பார்க்கலாமண்ணா. அம்பாளை கூட நம்ம சவால் பண்ண முடியுமா? பார்க்குறேன். இது ஒன்று மட்டும் பார்த்து நிருப்பப்ளவா. ஓகே, நிருப்பப்ளவான்னா எப்படிப்பட்ட ஒரு கெலாமிட்டி, ஒரு உபதிரவம், ஒரு டிஸ்ட்ரக்ஷன், அப்படி எதுவுமே இல்லை. உபப்ளவான்னா கெலாமிட்டின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதம், உபப்ளவா. ஆனால் நிருப்பப்ளவா சரியா? அப்படின்னா ஆத்மாலோ பிரம்மன்லோ ஏறுறது குறையிறது எதுவுமே கிடையாது. சரீரத்துக்கு வயசாகி அப்படி ஆகி போயிடுது, எல்லாம் பல்லு விடு போகிறது, மூடி எல்லாம் அப்படி ஆகிறது. மூடெல்லாம் ஒரு மாதிரி ஆகிறது. மூடு அது எதுவுமே கிடையாது. சரி, 143 தான் முடித்தோம். 44வது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிடுத்து. மிச்ச நாமங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.